எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா டேஸ்டா இருக்கும் இது சாப்பிடுறது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு மாடி தோட்டத்தோட அறுவடை. போயிட்டு வந்தது இது போட்டுட்டு வந்தது. சூப்பரா காய்ச்சிருக்கு. வாவ், கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க பிரியாணி கலவும். ஓகே, கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்க்க கிளம்பிட்டாரு. நான் வந்து பாருங்க இங்கே வெப் சீரிஸ் பார்க்க கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டேன். நான் மேக்ஸிமம் வீட்டில் இருந்தேன்னா போர் அடிக்கும் போது நான் வந்து இந்த கொரியன் சீரீஸ் அதுக்கப்புறம் சைனீஸ் ட்ராமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன். இன்றைக்கி ஃபுல் டே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நான் ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருப்பேன். சரி, எனக்கு நான்வெஜ் தான் வாங்கி தரேன் சொன்னேன். வாங்கி தந்தியா சொல்லு. மீன் வாங்கி தரவா, உனக்கு சிக்கன் வாங்கி தரவான்னு கேட்டு இருந்தேன். பார்த்தேன். இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நீயே போய் வாங்கிக்கோ. பக்கத்துல தான் கடை இருக்கு. பாய் பாய் பத்திரமா போயிட்டு வரணும். கார்லாம் சேஃபா நைட்டு ஓட்டின்னு வரணும் பேபி. பார்த்து பத்திரமா போய் வாங்க. பாய் பாய். மாஜஸ்தா நம்ம பையா உனக்கு என்ன வேணும் சொல்லு. மாமா மாமா செஞ்சு தரேன். என்ன மாமா வேணும்? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது ஜெஷிதா. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. நான் தனியாக ஓட்டுவா. உன்னை உட்கார வச்சு எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. என்ன பண்றது? நாங்க உட்காந்துக்கோ முன்னாடி. வண்டி யார் ஓட்டுறது? நான் தான் ஓட்டணும். நடந்து போலாமா நம்ம? வண்டியில் போகிறதுக்கு நடந்தே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியாக போவேன்னா போவேன். ஜெஷிதா உட்கார வச்சு இது வரைக்கும் வண்டி ஓட்டுறது கிடையாது. நான் நடந்து போய் வாங்கிட்டு வந்துடலாமா? சரி வா. இங்கே பக்கத்தில் சிக்கன் கிடக்குது. சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைக்கலாமா? இல்லை பிரியாணி வேணுமா உனக்கு? பிரியாணி தான் வேணுமா? இன்னைக்குன்னு பார்த்துதான் ஓவரா பிரியாணி வேணும் நட முடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பார்த்தேன்னா அவனுக்கு நான் சிக்கன் வாங்கி தரேன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் வாங்கிட்டு வந்து தரவே இல்லை, அப்படியே கிளம்பிட்டாரு. ஜஷு தான் எனக்கு சிக்கன் தான் வேணும்னு சொல்கிறேன். சிக்கன் கறி இல்லைனா பிரியாணி இதுதான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பிரியாணி வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு. எங்கே வந்திருக்கோம்? பிரியாணி கடையை தேடி பிரியாணி வாங்க வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பைக் நானே ஓட்டிக்கிட்டு வெளில வந்திருக்கேன். அதுவும் ஜஷுதா கூட்டிகிட்டு. பக்கத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் பயந்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வண்டி ஓட்டுறது நல்லா ஓட்டணுமாண்ணா? நல்லா ஓட்டணுண்ணா? அப்பா மாதிரி ஓட்டணுண்ணா நல்லா ஓட்டணுண்ணா? அப்பா மாதிரி நல்லா ஓட்டணுண்ணா. சூப்பரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட போகிறோம். பிரியாணி 65 வாங்கிட்டு வந்துருக்கல. அப்பா ஊருக்கு போயிட்டாரு. பட்டாம்பூச்சி ஓடிடுச்சு. சரி வா நம்ம போய் சாப்பிடலாம். வா வா. பாருங்க 65 பிரியாணி நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படிமா இருக்கேன்? சூப்பராக இருக்குதா? சரி நானும் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா தான் பிரியாணி தான் வேணும்னால அதனால் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். பிரியாணி கடையை கண்டுபிடிச்சிட்டோம் தானே நம்ம. நம்ம இதுக்கப்புறம் அப்புறமா போய் வாங்கிட்டு வரலாம். சரி வேறு லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேபி விட்டு சாப்பிட்றோம். அப்பா வந்து பார்த்தோன்னா நம்மளை விட்டுட்டு சென்னைக்கு போயிருக்கிறாரு. நம்ம அப்பா விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்றோம்ல. அப்பா வந்த பிறகு சொல்லலாம் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டேன்னு. சரி பேபி ஜாலியா ஐபிஎல் பார்த்துட்டு வந்துட்டேன். ஜாலியா எங்களை விட்டுட்டு போயிட்டு வந்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் உன்னை கூப்பிட்டேன், நீங்க வரல. நான் மட்டும் ஜாலியா போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி எப்படி இருந்தது? இன்னும் கூட்டிட்டு போல நான் வர சொன்னேனே. இப்ப என்ன பண்ணுவ நீ சொல்லு. இதுக்கு பதில் சொல்லு. நான் தான் வரலன்னு சொன்னேன். ஜெஷிதாவை ஏன் கூட்டு போனா வரேன்னு சொன்னால. 3 வயசு ஆயிடுச்சுன்னா தனியா டிக்கெட் வாங்கணும். ஜெஷிதாக்கு டிக்கெட் இல்ல. அப்புறம் எப்படி நாங்க போறது சொல்லு. அதனால ஜெஷிதா விட்டு போயிட்டோம். அவ தெளிவா கேட்டாள். இப்ப பதில் சொன்னியா? ஜெஷிதா டிக்கெட் இல்லம்மா, அதனால தான் விட்டு போயிட்டோமா. டிக்கெட் இல்லையாம்மா உன்னை கூட்டும் போறதுக்கு? அடுத்த டைம் போலாம். ஓகேவா?
ஜூஸ் குடி நீ. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில எழுந்துச்சு சாத்துக்குடி ஜூஸ் தான் போட்டோம், போட்டு மேலே போகிறோம். நேற்று நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்கவே இல்லையே நீ. அதான் நீங்க என்ன பண்ணீங்க நேற்று, எப்படி சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க? நாங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்க? ஆமாம், ஒரே பிரியாணியே மறுபடியும் நைட்டுக்கும் அதே சாப்பிட்டோம். சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். ஃபுல்லாக நேற்று டிவி பார்த்தேன், தூங்கினேன். ஃபுல் ரெஸ்ட்டு. நான் இல்லைன்னொடனே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கீங்க அப்பா. ஆமாம், சரி வா நம்ம போயிட்டேன். என்னடி நம்ம கடைக்கு போய் பிரியாணி வேணுமா வாங்கணும். எங்க அப்பா அம்மா தர பார்த்துட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இப்போதான் வந்தாராம். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்ட ப்ராங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜெஷுதா சூப்பராக பேசுகிறா, கருத்தா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்கன்னு. மேக்ஸிமம் நாங்கள் எப்பவுமே சண்டை போட மாட்டோம். ஆமாம், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக பண்ணதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷுதா வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எல்லா பொண்ணும் அப்பா பக்கம் தான், டேட் லிட்டில் பிரின்ஸ் தான் இருக்கும், இவ வந்து பார்த்தீங்கன்னா மாம் லிட்டில் பிரின்ஸ் சொல்லி கூட சொல்லியிருந்தீங்க. அவ எந்த அளவுக்கு என் மேல பாசமா இருக்கிறாளோ அதே பாசம் வந்து பேபி மேலே. ஓகேம்மா, சண்டை போட மாட்டோமா. நேத்து ஒரு மணி வரைக்கும் நல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா என் கூட வந்து பார்த்தேன்னா விளையாடிட்டு இருந்தா. பிரியாணிலாம் வாங்கி வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல தூங்கி ஏஞ்சிட்டு அப்பா எப்போ வருவாரு, எம்மா நேரம் தான் ஆகுது இன்னும் அப்பா காணா, அப்பா எப்போ வருவாரு. ஃபோன் எங்கள் அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஆயாக்கு ஃபோன் பண்ணேன், இங்கே வந்து எனக்கு கூட்டும் போக சொன்னாங்க, 2 பேர் தனியாக இருக்கிறோம், வந்து கூட்டும் போவாயான்னு சொல்கிறா. அப்பா வந்தோடனே திட்டு எங்களை விட்டுட்டு கிரிக்கெட் பார்க்க போயிட்டாருன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. 1 மணி வரைக்கும் தூங்கல ஃப்ரெண்ட்ஸ். 1 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணி பேபி கிட்ட பேசிட்டு இருந்தோம், எப்போ வருவாய், ஏன் என்னை விட்டுட்டு போனேன், எப்போ வீடியோ காலில் பேசுறாரு. வந்தோடனே காலிங் பிள்ளடி, நாங்கள் வந்து கதவு திறக்கிறேன், கதவு தந்து ஹை அப்பா வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு அவன் பேசி கிடக்குறா பேபி. ஆனா 2 பேர் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஜெஷுதாவுக்கு பாசம் தான். ஆமா, கதை திறந்து தான் வந்தேன். அம்மா தாண்டி கதை திறந்தேன். நீ தூங்கிட்டா ஜெஷுதா அப்பா வரும்போது 4 மணி ஆயிடுத்து. 3:30 இருக்கும். 4 மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாரு. ஆமா, ஆனா வந்து ஜெஷுதா நான் நினைச்சிட்டு இந்த 4 தான் ஜெஷுதா தூங்க வைக்கிறதுலாம் கஷ்டம்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீமே இல்லன்னா வச்சுக்க 2 பேரும் இருந்தாதான் தூங்குவாப்புல. அப்பா எங்க எப்போ வருவாரு, கிரிக்கெட் வேற நான் பாத்துட்டு இருந்தேன், இங்க தானே இருக்கிறாரு அப்பா. அப்பா தேடுன்னு சொன்னேன், டிவில கிரிக்கெட் பார்த்தேன், அப்பா இங்க தாண்டி போயிருக்காரு தேடுன்னு சொன்னேன். அப்பா தேடி பார்த்தேன் கிடைக்கல, வண்டி எடுத்துனுவா நம்ம அங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. எப்படிதான் பேச கத்துக்கிறாலும் தெரியல, தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பேசுறேன். எப்படி போகுதுன்னு தெரியல உங்க 2 பேருக்கான். இல்லைன்னா கிளம்பி ஸ்டேடியத்துக்கு வந்திருப்பீங்க. வந்து தேட சொல்றாரு, நம்ம வண்டி எடுத்து போலாம், அப்ப அங்க போய் தேடலாமா. அப்பமா சண்டை போறமா இந்த படம் கூட்டி போங்க. சரிம்மா சண்டை போடாம ஜெஷிதாவையும் கூட்டன்னு போக சொல்றா கிரிக்கெட் பார்க்க. ஓகே, 3 பேரா போய் கிரிக்கெட் பார்க்கலாம். சரிவா, இப்ப மாடி தோட்டத்துக்கு போயிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும். கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு காய்கறி எல்லாம் நிறைய இருக்கு, அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம். 8:30-9 மணிக்கெல்லாம் வெயில் ஓவரா வந்து காலையில 8:30 மணி தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பல்ல காட்டின்னு வெயில் அடிக்குது. கத்திரிக்காய் பாத்தியா எல்லாம் பெருசாயிடுச்சு. அடுத்த ரவுண்ட் பெருசாயிடுச்சா இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல வந்து எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிடலாம். பா சூப்பரா இருக்கு இந்த கத்திரிக்காய், நல்லா பெருசா இல்ல, சொரக்க மாதிரி இருக்கு. எல்லாத்தையுமே பறிச்சிடலாம். இந்த ஒரு செடியில என்ன எத்தனை இருக்கு, இன்னொன்னு இருக்கு பாரு பாரு, சின்னதா இருக்க, விட்டுடலாமா? இந்த பறிச்சா அந்த கத்திரிக்காய் பெருசா பார்த்து பாரியா. அவ்வளோதான். இந்த செடியில் 2 கத்திரிக்காய் இருந்தது, 2 தான் இருக்குது. 2 தானா? இந்த செடியில் நிறைய இருந்தது. அந்த செடியில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் சூப்பரான கத்திரிக்காய். நமக்கு நல்லா மாமா வந்திருக்காருல்ல, கத்திரிக்காய் பறிச்சு தரேன் எத்தும் போ மாமாண்ணா. சூடு வேணான்னு ஓட்டாரு. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணான்ட்டு போறாரு. நான் வீட்டில் ஆயாக்கிட்டேயாவது எத்துமே கொடுன்னு சொன்னா நானும் தர மாட்டேன், போறேன் நான் வந்து தொலைச்சிருவேன், யார்கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஓட்டாரு. கத்திரிக்காய் சூப்பரா இருக்கு. தக்காளி பழத்தையும் பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பறிச்சிடலாமா? குட்டி குட்டியா நான் காய்க்குது, ரொம்ப பெருசா வரல. குட்டி குட்டியா இருந்தாலும் நிறைய விதை இருக்குது, நல்லா ஜூஸா இருக்குது. நாட்டு பழம் இது வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கு. அது வந்து ஹைபிரிட்,
நல்லா குண்டு குண்டா பெருசு பெருசா காய் காய்ச்சி. இது எல்லாமே நாட்டு வெரைட்டி தக்காளி. நல்லா சின்ன குட்டி குட்டியா இருக்கு. நல்ல பழம், செம்ம ஜூஸியா இருக்குது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி. இங்க பாரு கத்திரிக்காய். கத்திரிக்காய்னா இதான் செய்யுதா சூப்பரா இருக்குது. பறி பறி எல்லாத்தையும் பறிச்சுட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கத்திரிக்காய் தான் நல்ல அறுவடை. பறிச்சுட்டு இந்த ஒரு செடியில நிறைய கத்திரிக்காய். ஒரே செடியில தான் நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாரு ஒண்ணு. இங்க பாரு அப்பா, இந்த ஒரு செடியில மட்டும் 5 கத்திரிக்காய் போல. ஆமா, இந்த ஒரே செடியில எத்தனை கத்திரிக்காய் பாருங்க. சூப்பரா காய்ச்சிருக்கு. வாவ், இந்த கத்திரிக்காய்லாம் நம்ம கடையில வாங்கியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? வாங்கியிருக்கோம். ஆமா, இப்போ நம்ம வீட்லயே காய்க்குது. இந்த குண்டு கத்திரிக்காய் பறிச்சிருச்சேன். இதை முத்திட்டோம்ல. ஆமா, இது மட்டும் சீக்கிரமா முத்திடுது ஃப்ரெண்ட்ஸ். இது அதனால இந்த கத்திரிக்காய் பறிச்சிடலாம். ஊதா கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய். அந்த செடியிலையும் கத்திரிக்காய் இருக்கு, அதையும் பறிச்சிடலாம். வா. பாவக்காய் அடுத்த ரவுண்ட் வந்துச்சு போல இருக்கு சரிங்களா? 2 பாவக்காய் வந்திருக்கு சரிங்களா? பாவக்காய் நிறைய வந்திருக்கு பைத்தியம். இங்க வந்திருக்கா, இங்க பாவக்காய் அடுத்த ரவுண்ட் பாருங்க சூப்பரா வந்திருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. 4 பாவக்காய், இங்க ஒண்ணு, தேவ ஒண்ணு, அது ஒண்ணு. நிறைய பாவக்காய் காய்ச்சிருக்கு, பரவாயில்லையே. நான் கூட செடியெல்லாம் செத்து போச்சுன்னு நினைச்சேன். தர்பூசணி பறிச்சு கட் பண்ணிடலாம் சரிங்களா? அது ஒரு பாவக்காய். ஆமா, இங்க ஒரு பாவக்காய் இருக்கு. ஒரு பீக்கங்காய், இப்போதான் ஒரு பீக்கங்காய். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க தர்பூசணி பழுத்துருச்சு. இன்னைக்கு பறிச்சிட வேண்டியதான். இவ்வளவுதான் சைஸே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல தர்பூசணி ரொம்ப நாளா வளர்ந்துகிட்டு இருக்கு, ஆனா சைஸ் பெருசாகவே இல்லை. பழம் பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பறிச்சிடலாம். சவுண்டு கேக்குதா பாப்பா? அவ்வளவுதான், பறிச்சு கட் பண்ணிக்கலாம். புதுசா ஒரு பிரான்ச் வந்து புது இலை வருது. அந்த புது கொடியில வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் காய் வரும். பழைய கொடியில வந்து பார்த்தோன்னா காஞ்சிச்சுல. ஆமா, இந்த மாதிரி பூச்சி வந்து இந்த கொடிலாம் இதுவாயிடுச்சு. புது கொடி வந்து இங்க ஒரு கொடி, அது ஒரு கொடி வருது பாரு. இதுல வந்து நல்லா காய் காய்க்கும். தர்பூசணி பறிச்சிருச்சீங்க. இது மண்ணு உரம் இல்லாத வந்து பார்த்தோன்னா வீணா போயிடுச்சு. பெருசா வரமாட்டேங்குது, குட்டி குட்டியாவே தர்பூசணி பறிச்சிடறோம். இப்போ வந்து நாங்க உரம் போடுறோம். அங்க பாரு ஃபுல்லா புது கொடி வருது பாரு, கொத்து கொத்தா. உரம் போட்டா வரும். ஆனா அந்த கொடிலாம் சீக்கிரமா கீழே வந்துரும். அதுல இருந்து காய் வரும். அதுக்கப்புறம் பூசணி இந்த 4 காய் இருக்குது பாவக்காய். அது பறிக்கும் போது இங்க பீர்க்காங்க தொங்க விட்டா பெருசா வாட்டம் வரல. அப்படியா? ஏன் வாட்டம் வர மாட்டேங்குது? டைட் ஆயிடுச்சு. விடு. அங்க பாரு என்ன ஜஸ்ட் அது என்னதுமா? இங்க என்னம்மா அது? கரெக்டா சொல்லு. தர்பூசணி. தர்பூசணி. சரி, வாட்டர் மெலன் இங்கிலீஷ்ல சொல்லு. சின்னதா இருக்கு பாருங்க. பெருசாண்டா நான் தூக்கட்டேன். சின்னதா இருந்தா நீ தூக்கு. சின்னதா இருந்தா நான் தூக்குவேன். சரிம்மா சரிம்மா. ஃபுல்லா பழுத்துச்சு பத்தி அந்த பழம். நல்லா டார்க்கா பழுத்துருக்கு. அந்த பக்கம் இன்னும் 4 இருக்கு. அதுல 1 மட்டும் 2 மட்டும் பறிச்சு நல்லா பழுத்த பிறகு பறிச்சுக்கலாம் செடியிலேயே. நிறைய தக்காளி பறிச்சு வீட்டுல இருக்கு. வீணாக்க கூடாதுல. கொய்யாக்காய் சாமக்கு பிஞ்சு வந்து பேபி. கொய்யாக்காவா நம்ம மடக்கி கட்டந்தால தான் அது மாதிரி வந்துதா? நான் தெரியல. இந்த காய் அந்த காய் இருந்துச்சா? ஆல்ரெடி இங்க கொய்யா மரத்துல காய் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் புதுசா. இப்போ வந்து புதுசா இந்த 3 கொய்யாக்காய் வந்திருக்கு. அப்புறம் இங்க வந்திருக்கு பாரு. ஆமாப்பா, தேவர் பேர் கேப்ல ஒண்ணு இருக்கு. இருக்கா? நம்ம கொய்யா மரத்துல கொய்யாக்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இங்க ஆமா, உடைக்காது, எதுவும் பண்ணாத. இங்க ஒண்ணு இருக்கு. நிறைய காய் 5-6 கொய்யாக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முத்துமானா தெரியல, கொட்டாம முத்துச்சுனா நல்ல விஷயம் தான். இந்த செடியில ஒரு 4 தக்காளி பழம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்க செடியே வீணா போயிடுச்சு. ஆமா, பறிச்சிடாத. இது புடிங்கி போட்டலாம்னு நினைக்கிறேன். தக்காளி செடி புடிங்கிட்டு திராட்சைக்கு வந்து உரம் வைக்கலாமே. புடிங்க, அப்ப செடியை புடிங்கிட்டு நீ கீழே போய் அந்த உரம் மட்டும் தூக்கிட்டு வந்துடுறா. எல்லாத்துக்கும் உரம் வச்சிடலாம். உரம் வச்சிடலாமா? சரி, புடிங்கிட்டா புடிங்கிட்டு. எவ்வளோ பில்லு இருக்கு பாரு. என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கொத்தி விட்டுட்டு உரம் வச்சு விட்டுருமா? கொஞ்சம் மண்ணை அள்ளிட்டு நம்ம வீட்டு உரத்தை எடுத்து வைக்கணும். இங்க போய் திராட்சை கொடி நல்லா புதுசா வருது. இது மேல அப்படியே ஏற்றி விடணும். திராட்சை கொடியை ஏற்றி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். உரம் வச்சு கொடியை ஏற்றி விட்டுறலாம். ஏதாவது ஒரு தொட்டில ஒரு செடி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து அது நல்லா ஹெல்தியா நல்லா வருது, நல்லா காயுமே நமக்கு காய்க்குது. நம்ம 2-3 செடி நிறைய வைக்கிறதுனால தான் நமக்கு வந்து காயெல்லாம் குட்டி குட்டியா வருது, ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. ஏன்னா இது எல்லாமே ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வச்சுமே நம்ம அது எல்லாமே சூப்பரா காய்க்குது. ஆமா, நம்ம நிறைய வச்சோன்னா அதுக்கான நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுலயுமே 5-6 வச்சேன், ஆனா 2 செடி மட்டும்தான். அதுவே 2 செடி தான் வளர்ந்தது, நல்லா காய்க்குது. இப்பவுமே அவரைக்காய் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பறிக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செடி தோட்டம் எல்லாமே நல்லா இருக்கும்.
நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா செடி எல்லாமே வந்து வாடி வீணாக போயிடும். அதுக்கப்புறம் நான் மாதுளை செடியுமே கட் பண்ணி விட்டேன். எல்லாமே ஒரே நல்லா சேர்ந்தது. நல்லா துளிர் வந்துட்டு சூப்பரா. ம் இங்க பாருங்க கத்திரிக்காய். கத்திரிக்காய் இந்த டைம் தான்டா எப்போ இந்த செடியில செமையா இருக்கு கத்திரிக்காய். பறிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் பெருசாகும்னு நினைக்கிறேன் எல்லாம். ஆகுமா? ம் அவனா விட்டுரு. அப்புறம் நிறைய கத்திரிக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கு. கீழே எல்லாம் ம் செம்மையா கத்திரிக்காய் இருக்குல்ல. ம் இந்த செடியில் நிறைய கத்திரிக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சங்கீதா பண்ற? மண்ணு வந்து ம் வேற ஹர்ட் பண்ணாத மேல இருக்கிற மண்ணு மட்டும் எடுத்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கல்லு மாதிரி ஆயிட்டு. மண்ணுல இருந்து அந்த சாஃப்டா சத்து எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து வெறும் மண்ணு தான் இருக்கு. அதனால மண்ணெல்லாம் எடுத்துட்டு உரம் வைக்க போறேன். இந்த உரம் சிம்பிளா இதை வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வளரும். ஆமா ஆமா இன்னும் கொஞ்சம் நல்லணும் சங்கீதா. பிஞ்சா இருக்கும்போது பறிச்சு வச்சாதான் நல்லா இருக்கும் சங்கீதா. பறிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில இருக்க கத்திரிக்காயும் பறிச்சாச்சு. சூப்பரா நல்லா இருக்கு சங்கீதா. சூப்பரா இப்பயே பறிச்சிரு. குட்டி குட்டியில தான் முத்தி போகுதானே? அவ்வளோதான், முத்திடும் சீக்கிரமா. 4 கத்திரிக்காய் இருக்கு சங்கீதா. இதுமா? ஆமா அதே அது ஆமா அவ்வளோதான். அவ்வளோதானா? 3 கத்திரிக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கத்திரிக்காய் பாருங்க. நம்ம கிட்ட நல்லா பர்பிள் கலர் கத்திரிக்காயும் கிடைக்குது, பச்சை கலர் கத்திரிக்காயும் கிடைச்சிருக்கு. இந்த டைம் தான் 2 கத்திரிக்காயும் நிறைய கிடைச்சிருக்குல்ல. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு மாடி தோட்டத்தோட அறுவடை. சூப்பரா பறிச்சாச்சு. கீழே போய் சமைக்கலாம். டைம் ஆயிடுச்சு. வேற கொஞ்ச நேரம் வேலை பார்த்துக்கே வேலைன்னு மயக்கம் வர மாதிரி இருக்கு. வெயில் ஓவரா இருக்கு சங்கீதா. ஆமா போலாமா? நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம். எங்க அப்பா இது கேட்டு போயிட்டு வந்தது, இது போட்டுட்டு வந்தது. அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் போட்டு விட்டுட்டாரு. கசன்னு இருக்குதாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டிஷர்ட் தான் நேற்று போய் ஐபிஎல் பார்த்துட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது. திரும்ப எங்க அப்பா நீ தான் போட்டு வந்தாரு. எப்படி இது? லெமன் ஜூஸ் உப்பு போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்தா அதனால லெமன் ஜூஸ் குடிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடியாண்டி முடியல. இன்னைக்கு வந்து லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே வந்து தயிர் சாதம் தான் ரெடி பண்ண போறேன். செம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடியில் வந்தவொடனே தயிர் தான் ரெடி பண்றோம். ஆமா தயிர் தாளிச்சிட்டேன். அழகா வந்து குக்கர்ல சாப்பாடு போட்டேன். தயிர் கொஞ்சம் அரிஞ்சிருந்தா நல்லா இருக்குல்ல. ஓகே நல்லா குக்கர்ல போட்டாச்சு. நான் ரொம்ப நாளா சொல்லின்னு இருப்பேன்ல எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதான் பண்ண போறேன். நம்ம மாடி தோட்டத்துல காய்ச்சி பச்சை கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போறேன். எண்ணெய் கத்திரிக்காய்னா புளிலாம் ஊற்றி கிடையாது. நார்மலா அப்படி கத்திரிக்காயை வதக்கி சூப்பரா இருக்கும். அது ரெடி பண்ண போறோம். தயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல தான் ரெடி பண்ணுவாங்க கத்திரிக்காய். ஓகே செம்மையா இருக்கும் இந்த கத்திரிக்காய். கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே நம்ம சிஞ்சி கத்திரிக்காய் தான் நீட்டா போட்டுக்கலாம். இவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணுறேன். முழுசும் போட மாட்டாங்க. அந்த எண்ணெய் கத்திரிக்காயில் போயிட்டு இது வந்து கத்திரிக்காய் அப்படியே தொக்கு மாதிரி பண்றது பேபி. கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்றேன். ஆமா சரி ஓகே. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வேற, இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கல். கரெக்டா ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் பேரு. எப்படி செஞ்சிடலாம். ஓகே தயிர் தாளிச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்யுமா? ஓகே ஊற்றி கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து வெட்டி வச்சிருக்கேன். பூண்டும் கருவேப்பிலையும் எடுத்துக்கிறேன். பூண்டு தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் பூண்டு போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எண்ணெயில் அப்படியே கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அதனால இது எண்ணெய் கத்திரிக்காய். ஓ எண்ணெயில் போட்டால் எண்ணெய் கத்திரிக்காவா? அதெல்லாம் தெரியல. எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லுவாங்க. வதக்கிட்டு நம்ம வந்து உப்பு குழம்பு தூள் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சு எடுத்துட்டு அவ்வளோதான். தயிருக்கு வந்து இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் கத்திரிக்காய் மட்டும். ஆமாம் உப்பு போட்டுக்கிறேன். ஓகே ஈஸியான ரெசிபியாக இருக்குங்களா? சால்ட்டு கொஞ்சமாக கத்திரிக்காய்க்கு தேவையான சால்ட்டு.
போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பேபி. இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புத்தூள் தண்ணி. ஓகே. இப்போ இது வந்து ட்ரை ஆக்கி எடுத்துட்டா சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றது. அப்படியே நல்லா மசிஞ்ச மாதிரி தான் இப்படி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வெறும் வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இது கிள்ளி போட்டு சாம்பார் முக்கியமாக தயிர் சாதம் தான் இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குமே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயிர் சாதம் வந்து போட்டுட்டேன். தயிர் சாதம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய், அதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்ச பச்சை கத்திரிக்காய். இது இன்னும் பொடியாக கட் பண்ணி போட்டால் கூட நல்லா இருக்கும். அப்படி குழஞ்சி இது மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். டேஸ்ட்லாம் சூப்பராக வெந்திருக்குங்களா? நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. சாப்பிடலாம் வாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம vlog முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.